கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். அனைவருக்கும் கோடானு கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைய ஒரு அற்புதமான வார பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சோதனைகள். இது எல்லாம் எப்போ நமக்கு சரியாக போகின்றது? இந்த வேதனைகள்லாம் எப்போ தீரப்போகின்றது? எப்போ நல்ல காலம் பிறக்கப் போகின்றது? இந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்பொழுது தீரும்? பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை எப்பொழுது அமையும்? நல்ல உத்தியோகம் எப்போ கிடைக்கும்? தொழில் விருத்தி எப்போ ஆகும்? நிறைய முயற்சிகள், அந்த முயற்சி பண்ணுறோம், இந்த முயற்சி பண்ணுறோம், என்னென்னமோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக முயற்சிகள் செய்து அது சரியாக நடக்கலை அப்படின்ற ஒரு வேதனைகள். சில பேர் சாதனைகள் அப்படின்னு ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சாலும் வெற்றிக்கு மேல் வெற்றி சிலருக்கு. எதனால்? சிலருக்கு எத்தனை முயற்சி செய்தாலும் நடக்காத வேதனைகள், சோதனைகள். பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம்னு ஒரு பிள்ளைகளுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசில் ஒரு பொண்ணு பார்க்குறதோ மாப்பிள்ளை பார்க்குறதோ ஆரம்பிச்சிருப்பாங்க. நாள் போய்கிட்டே இருக்குது. 5 வருஷம் கூட ஆகி போச்சு, கல்யாணம் முடியல. ஒரு தொழில் வச்சு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அதுவும் வருஷ கணக்காக ஒரு தொழில் வச்சு முன்னுக்கு வர முடியல. மேலும் மேலும் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு உத்தியோக முயற்சி பண்ணாலும் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி கூட இருக்காது, அவன் மிகப்பெரிய உத்தியோகத்துக்கு போயிடுவான். சிறந்த கல்வியாளர்கள், திறமையானவர்கள், அவர் நல்ல உத்தியோகம் கிடைப்பதில்லை. இதெல்லாம் காலப்புருஷ தத்துவப்படி, கால கிரகத்தின் தத்துவப்படி அந்தந்த காரியத்தை எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மனிதருக்கு என்னென்ன யோகத்தை எந்தெந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அதற்குரிய சரியான கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அந்த காரியத்தை சரியாகவே செய்கின்றது. இது பிரம்மசாஸ்திரத்தினுடைய பிரம்மன் படைத்த விதி, பிரம்மனால் போடப்பட்ட தலை எழுத்து. அப்ப உங்களுக்கு எப்ப நடக்கும்? எத்தனையோ முயற்சிகள் நீங்கள் செய்கிறீங்க, இதெல்லாம் எப்ப நடக்க போறது அப்படின்னா பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். இது இந்த காலத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு நிச்சயமா எழுதியிருக்கார். சரியா நடக்கக்கூடிய காலத்தை அவர் தலையெழுத்த எழுதியிருக்கார். அதை சரியா கணித்து சொல்லக்கூடியது ஜோதிடர்களுடைய கடமை. இதுதான் நான் உங்களுக்கு ஒரு தெளிவா சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த பிரம்மசாஸ்திர விதிப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் எது எந்த காலத்தில் நடக்கும் என்று அந்த பிரம்மன் போட்ட விதியை அந்த பிரம்மசாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நீங்க செய்ய வேண்டியது கீழே ஒரு நம்பர் ஒன்று போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரி, இப்ப வார பலன்கள் ஆவணி 23 முதல் ஆவணி 29 வரை, 8/9/2025 வரை, 14/9/2025 வரை. பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் பாருங்க. சனி ராகு குரு மீனத்தில். இப்போ நம்ம தொடர்ந்து கிரக அமைப்புகளை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். மேலும் இப்போ முதல்ல நம்ம எல்லா ராசிகளுக்குமே தொடர்ந்து சிறப்பான ஒரு அமைப்புகளை பார்க்க போகிறோம். இந்த வார பலன்களை எல்லா ராசிக்குமே சிறப்பாக பார்க்க போகிறோம். வார பலன்கள் மீன ராசி நேயர்களே,
உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வாரம். ஏனென்றால் ஒரு முக்கியமான கிரக மாற்றங்கள் ஏற்படும் போது வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம், முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்பட்டே ஆகும். அதுல மாற்றமே இல்லை. அப்ப இறைவன் வரமாக தருகின்ற இந்த வார பலன்களில் உங்களுக்கு என்ன ஒரு கிரக மாற்றங்கள், கிரக அமைப்புகள் என்ன? வழக்கம் போல் குருவும் சனி ராகு ஒரே இடத்தில் இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நட்சத்திர சாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரசரமாக பல வாழ்க்கையை மாற்றக்கூடிய நட்சத்திர சாரங்கள் உங்கள் வாழ்க்கையை சரஞ்சரமாக பல யோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்புகள் ஏற்படுத்துகின்றது. நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாரகதி. ஆக 4ஆம் இடத்தில் குரு அவருடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அடுத்து ஒரு 3க்குரிய சுக்கிரனாகப்பட்டவன் அவர் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அடுத்து மீனராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது. இந்த புதனாகப்பட்டவன் தற்காலிகம் அந்த இடத்துல இருக்கார். ஆக ஒரு முக்கியமான மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் புதனாகப்பட்டவன் 11/9/2025 அன்று 7ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெறுகிறார். மீனராசிக்கு 7ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெறுகிறார். யார் இருக்கார்? உங்க தனஸ்தானாதிபதி மேல, உங்க தனஸ்தானாதிபதி செவ்வாய் 2/9 பாக்கியாதிபதியும் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2/9 7ஆம் இடத்தில் இருந்து அப்ப அதாவது அந்த 7ஆம் அதிபதி ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு புதனோட சேர்றார். அப்ப உங்களுக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் நல்ல படித்தவங்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல பதவி யோகம், வீடு இடம் வாசல் பெறுகின்ற யோகம் என்று ஒரு சிறப்பான யோகத்தை, ஒரு நல்ல மாற்றத்தை, வியாபாரத்தில் எந்த ஒரு வியாபாரத்திலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடியது, நல்ல வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கக்கூடியது, நல்ல பதவி யோகங்கள், பதவியால் பல முன்னேற்றங்கள், கல்வியால் முன்னேற்றங்கள், செய்கின்ற வியாபாரத்தால் முன்னேற்றங்கள், கணவன் மனைவி வாழ்க்கை பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் யோகம், அற்புதமான யோகம், மிகப்பெரிய முன்னேற்றம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நல்ல திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் நல்ல திருமண வாழ்க்கை கொடுக்கும், நல்ல வியாபாரத்தை கொடுக்கும், நல்ல பதவியை கொடுக்கும். 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் பதவியை கொடுக்கும், நல்ல பதவியை கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக தொழில் ஸ்தானம் அப்படின்னா அந்த இடத்துல யார் உட்கார்ந்துருக்கா? சூரியன் உட்கார்ந்துருக்கா. இப்போ சூரியன் சிம்மத்தில் இருக்கும்போது கும்பத்தில் இருக்கிற சனி சனி ராகு, சனி சூரியன் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற அமைப்பு சனி சூரியனை பார்த்தா ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை, மிகப்பெரிய முன்னேற்றம் தான் ஏற்படும். ஒரு சூட்சம விஷயங்கள்லாம் இருக்கு. சூரியனை சனி பார்க்கக்கூடாதுன்னு பொதுவான விதி. ஆனால் இந்த கும்பத்தில் இருக்கிற சனி ராகு குபேர நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற கிரக அமைப்புகள் ரொம்ப அற்புதமான கிரக அமைப்புகள். கனவு நனவாகக்கூடிய மீனராசி கனவு நனவாகக்கூடியது. 12ஆம் இடத்தில் சனி ராகு வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொழில்கள், நல்ல முன்னேற்றங்கள், வீடு வாசல் சொத்துக்கள் பெறக்கூடிய, கல்வியால் உத்தியோகம் பெறுவது, திருமணத்தால் யோகம் பெறுவது, இந்த அற்புதமான யோகம். இந்த வாரம் ஒரு அற்புதமான இறைவனுடைய வரமாக தருகின்ற ஒரு வார பலன்கள் அற்புதமாக அமைந்திருக்கிறது. அப்ப மேலும் உங்களுக்கு 3ஆம் அதிபதி ஆகப்பட்ட சுக்கிரனாகப்பட்ட 5ஆம் இடத்தில் நல்ல ஒரு உயர்வான முன்னேற்றம். 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் உயர்வான முன்னேற்றம் பெறக்கூடியது. பிள்ளைகளுடைய கல்வி முன்னேறுவது, சொத்துக்கள் சேருவது. புரிஞ்சுட்டீங்களா? 5ஆம் இடத்தில் இருந்தால் பூரிய சொத்துக்கள், உயர்வுகள், கல்வியால் உயர்வுகள், பிள்ளையுடைய முன்னேற்றம், பிள்ளையுடைய கல்வி, பிள்ளையுடைய பதவிகள், இதெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய நிலை.
ஆக மீனராசியை பொறுத்தளவு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய காலம். வெளிநாட்டிலிருந்து மிகப்பெரிய வருமானம், வெளிநாட்டிலிருந்து மிகப்பெரிய செல்வங்கள் கொட்டக்கூடிய யோகம், ஷேர் மார்க்கெட்டின் மூலம் மிகப்பெரிய யோகம், தொழில் செய்கின்ற தொழில் மூலம் மிகப்பெரிய வருமானம் கொட்டக்கூடிய யோகம் நிச்சயமா நடக்கும். நிச்சயமா நடக்கும். 11/9/2025 எழுதி வச்சுக்கோங்க. நல்ல யோகங்கள், உயர்வான யோகங்கள், அது மாற்றமே இல்லை. இந்த கிரக அமைப்புகள் இப்ப இந்த புதன் சூரியனுடைய நட்சத்திரத்துல மாறுறார் 7ஆம் இடத்துக்கு. சூரியன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு ஒளி கிரகம் என்று பிரகாசமா ஒரு மனிதன் ஊர் உலகத்துக்கு தெரியாத ஒரு மனுஷனை கூட பிரபலம் ஆகி கூட்டு போயிடும். அடையாளம் தெரியாத ஒரு மனுஷன் ஏதோ ஒரு மூலையில் இருப்பான், அவனை கூட அடையாளம் தெரியக்கூடிய உலக புகழ் அடையக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்திக்கும். மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்திடும், மிகப்பெரிய செல்வந்தன் ஆகிக்கிறோம். அப்படிப்பட்ட சூரியனுடைய நட்சத்திரத்துல புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார் 7ஆம். உலக வெற்றி அடையக்கூடியது, உலக வெற்றி அடையக்கூடியது. ஆக மீனராசி நேயர்களுக்கு இது சரியான வெற்றி ஸ்தானம், சரியான யோகஸ்தானம். ஆக மீனராசி நேயர்களே, இது ஒரு பொதுவான பலன், பொதுவான பலன். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது ஒரு நீண்டனா நடக்காத பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல், ஏதாவது ரொம்ப நாள் அது நடக்கல இது நடக்கல அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா, இது எப்போ நடக்குன்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தில் எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்பாயின்மெண்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர். நன்றி, வணக்கம்.